சரியான சூனியக்காரிடி நீ. நீ மட்டும் உருப்போட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோயேன், என் பொண்ணு கல்யாணமே நின்னு போயிடும். ஐயோ, அப்படியெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஏய், எல்லாம் எனக்கு தெரியும். திருவ கைக்குள்ள போறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவ. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லவே இல்ல. சும்மா நடிக்காத. திருமேல உனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லைன்னு நடிக்காத. சாமி சாமின்னு சொல்லுவியே, அந்த சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்லு பாப்போம். கடவுளே, இது என்ன சோதனை? இப்படி ஒரு சத்தியம் கேக்குறாங்க. இப்ப நான் என்ன பண்றது? நீ பண்ண மாட்ட, எனக்கு தெரியும். ஏன்னா உன் மனசுல நான் சொன்னதா இருக்க. சொல்லு, இதை யார் கட்டினா? உன் கத்துல இதை கட்டினது யாரு? நான் சொல்லவா? யாருமே கட்டல, நீயே கட்டிக்கிட்டு ஊரைய மாத்திட்டு இருக்க. அமெரிக்கால உனக்கு ஒரு வேலை பார்த்திருக்கேன், கிளம்பி போயிரு. நல்ல வேலை. அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்களே பார்த்துக்கிட்டா போதும். நல்ல சம்பளம் தருவாங்க. 3 வேளை மூக்கு முட்டை சாப்பிட்டுக்கலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. முக்கியமா இங்க மாதிரி அங்க ஒண்ணு திட்டுறதுக்கு ஆள் கிடையாது. என்ன சொல்ற, போறியா? நீ இங்க வேலைக்காரியா தானே வந்த? இதை விட 10 மடங்கு சம்பளம் தருவாங்க. உன்னை ராணி மாதிரி பாத்துப்பாங்க. என்ன, போறியா? நீ போக மாட்ட. உனக்கு இந்த வீட்லயே தான் இருந்தாகணும். ஏன்னா திரு இங்கதானே இருக்கான். என்னெல்லாம் நடிச்ச? உன் மனசுல திரு கிடையாது. திவ்யாவும் திருவும் நல்லா இருக்கணும். அப்பப்பப்பப்பப்பா, அப்படி நிஜமாவே நினைக்கிறவளா இருந்தா இந்நேரம் போயிருக்கணும்ல. சொல்லுடி, போயிருப்பல்ல? நான் போறேன். நான் நிச்சயம் போறேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. 18 நாள் பூஜை முடிஞ்ச உடனே நானே இந்த ஊரை விட்டு கிளம்பணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப இவங்க நாட்டை விட்டே போக சொல்றாங்க. எல்லாம் நல்லதுக்கு தான். என்ன யோசிக்கிற? இப்ப சரி சரின்னு மாடு மாதிரி தலையாட்டிட்டு அப்புறம் திவ்யா கிட்ட போட்டு கொடுக்கலான்னு பிளான் பண்றியா? நான் அவங்க கிட்ட மட்டும் இல்ல, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். வாக்கு கொடுத்திருக்க. அத மீறி ஏதாவது தகுடுத்தத்தை பண்ண பார்த்த அப்புறம் இந்த காஞ்சனா பத்திரகாளியா மாறிடுவா, பாத்துக்கோ. சரிங்க, இப்ப நான் கிளம்பலாமா? போ. எப்படி இவ ஒத்துக்கிட்டா? எல்லாம் நம்ம நல்ல நேரம். இவ மனசு மாறுறதுக்குள்ள இவளுக்கு அமெரிக்காவுக்கு டிக்கெட் போட்டுற வேண்டியதான். திருவுக்கு கல்யாண நாள் குறிச்சிட்டாங்க. நம்ம இப்ப அவன் வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு இருக்காளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அம்மனை தேடி போறோம். ஒண்ணுக்கொண்ணு இப்படி நடந்தா கடவுளே, நான் என்னதான் முடிவெடுக்கிறது? என்னப்பாச்சு? ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்லை.
அம்பிகா அம்மா என்ன இங்க நிக்கிறாங்க? என்ன பார்த்து எங்க போற என்னன்னு கேட்டா எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது இருக்குமே. இவங்க கண்ணில் படாம போறதுதான் நல்லது. ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. அண்ணே ஒன்றும் இல்லை, வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. வண்டியில் ஒரு அம்மா இருக்காங்க, அவங்கள போகிற வழியில் கொஞ்சம் ட்ராப் பண்ணிருங்களே. ஆல்ரெடி ஒரு சவாரி இருக்குங்க. ஒருத்தர் தானே இருக்காங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற வழியில் அவங்கள ட்ராப் பண்ணிருங்களே, கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் ப்ளீஸ். சரி வர சொல்லுங்க. அம்மா வாங்கம்மா. இதை வந்துட்டாங்க.